ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை சமையல். நான் இன்றைக்கி மசாலா பன் பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது மும்பை ஸ்பெஷல் வடைபாவு தான். ஆனால் அது நமக்கு அந்த அளவுக்கு வரல. அதனால் நான் மசாலா பன் பஜ்ஜின்னு மாற்றிட்டேன். இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடுசை நறுக்கி வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் தான், கொஞ்சமாக வச்சுட்டு தான். இதுக்கு மசாலா ரொம்ப தேவைப்படாது. நான் ஒரு 5-6 பண்ணுக்கு தான் செய்ய போகிறேன். பல்லாரி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுவும் சேர்ந்து வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கிறப்ப இதுக்கு தேவையான அளவு இது கட்டிக்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் பெருங்காய பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப குட்டி ஸ்பூன் தான், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை போட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இது உருளைக்கிழங்கு மசாலாவுக்காக தேவையான மசாலா தான். 3 உருளைக்கிழங்கை நம்ம ஏற்கனவே குக்கரில் போட்டு நல்லா 4-5 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. வேக வச்ச உருளைக்கிழங்கை ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த மசாலாவோட கலந்துக்க போகிறோம். 3 உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு எடுத்துக்குவோம். நல்லா ஆறுனதுனால கட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மசியல் கொடுத்து எடுத்துக்கலாம். பொடி மாஸ் நம்ம வீட்டில் உள்ள பொடி மாஸ் மிச்சம் இருந்தால் கூட இதே மாதிரி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பொடி மாஸை 1-2 இருந்தால் கூட போதும். ஒன்றும் ரொம்ப மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் அந்த மசாலாவையும் கலந்துக்கலாம். வதக்கி வச்ச மசாலாவை வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு காயம் போட்டு வதக்கி வச்சுருக்கோம். மல்லி இலையோடு சேர்த்து இது நல்லா வாசமாக நல்லா இருக்கும். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் ஒன்றா கலக்கிற அளவுக்கு கைட்டே பிசைஞ்சு விடுங்க. அப்படின்னா தான் எல்லா பக்கமும் இருக்கும். எடுத்து வச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அந்த பன்னில் நம்ம மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு க்ரீன் சட்னி மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவோம். அதுக்கு ரொம்ப இத்தனிக்காண்டு ரொம்ப கம்மியாக கொஞ்சோண்டு புளி, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், மல்லி, புதினா சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தண்ணியே ஊற்றாமல் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. க்ரீன் சட்னி மாதிரி இந்த 2 மட்டும்தான் நம்ம செய்யணும். உருளைக்கிழங்கு மசாலாவும் க்ரீன் சட்னியும் தான். வடைபாவுன்றதில் உருளைக்கிழங்கு மசாலாவையே கடலை மாவில் முக்கி போடுவாங்க. நம்ம இங்கே பண்ணுக்குள்ளே வச்சு பண்ண போகிறோம். கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூளும், இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூனும் சேர்த்து இதுலேயும் காயப்பொடி கொஞ்சம் கலந்துக்கோங்க. வெறும் ட்ரையாக எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்குவோம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த பண்ணுக்குள்ளே வச்சு பண்ண போகிறோம் அப்படின்றப்ப பண்ணை ஃபுல்லாக கவர் பண்ணணும். இப்போ நான் போட்ட அந்த 1 கப் மாவு 2-3 பண்ணுக்கு தான் வரும். நம்ம அதுக்கு தகுந்த அளவுக்கு அப்பப்போ செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது கெட்டியாக இருக்குது. இவ்வளோ கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குவோம். இந்த அளவுக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கிளறி விட்டாச்சு. இப்போ பண்ணுக்குள்ளே நம்ம மசாலாவை வைக்க போகிறோம். பன்னு கொஞ்சம் உயரமாக, அதாவது 2ஆக கட் பண்ணாலும் கிளறாத அளவுக்கு பார்த்து வாங்குங்க. நான் கொஞ்சம் சின்ன பண்ணாக வாங்கிட்டேன். இதில் க்ரீன் சட்னி வச்சு ஃபில்லப் பண்ணிக்கணும். 2 பக்கமும் நல்லா படுற அளவுக்கு இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே அமுக்கி வைக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா மசியாக இருக்கிறதுனால பண்ணுக்குள்ளே மறுபடியும் ஒட்டிக்கிடும்.
இது எல்லாத்தையுமே முதல்ல எல்லா பன்லேயும் எடுத்து வச்சுக்கலாம். பன்னை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே க்ரீன் சட்னி வச்சுட்டு உருளைக்கிழங்கு மசாலாவும் ஃபில்லப் பண்ணிவிட்டு இது எல்லா 5 பன்னையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த பன்னை அப்படியே அந்த கடலை மாவு அதில் மிக்ஸில் இது பண்ணி சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிக்கிட்டு இதை போடுற நேரம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பன்னாக போட்டு எடுப்போம். இது வந்து போட்ட உடனே எடுத்துடலாம். ஒரு கரெக்டாக நீங்கள் கவுண்டிங் கூட பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் எண்ணெய் வச்சா போதும். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா உள்ள மசாலா எல்லாமே நல்லா வெந்து தான் இருக்கும். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மசாலா பன் ரெடி ஆயிடுச்சு. மசாலா பன் பஜ்ஜி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுக்கு. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நம்ம கை படுறது வந்து எப்படினாலும் அதில் இதாக தான் செய்யும். நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. இல்லைன்னா மாவு கொஞ்சம் இன்னும் நிறையாவே வச்சுக்கலாம். நம்ம அந்த கையில் போடுறது அந்த இதில் பட தான் செய்யுது. அந்த இடத்துல நம்ம மாவு இல்லாத மாதிரி தெரிய தான் செய்யுது. அதனால் ஒன்றும் இல்லை. வடை பாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் ஆறின உடனே, ரொம்ப ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஆறின உடனே 2 கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பன்னு மட்டும் இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்தால் இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. மசாலா பன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. விருதை சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.